ஓட்டு கேட்கவே அதிமுகவுக்கு ஆள் இல்லை. இந்த 1000 கோடி ரூபாவும் வந்து அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் கேசவ விநாயகம் ஒரு கமிட்டி போட்டு அவங்க தான் கீழே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி வந்து செயல்படவே இல்லை. பாதி காசு இங்கேயே போயிடுது. அதுக்கப்புறம் வேட்பாளர்களுக்கு போகுது காசு, வேட்பாளர்கள் பாதி காசு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களுக்கு காசு போகுது, கட்சிக்காரங்க மிச்ச காசு எடுத்துடுறாங்க. தமிழகம் முழுக்க பிஜேபிக்கு, அண்ணாமலைக்கே ஆள் கிடையாது. ரைட்டுங்களா? தமிழ்நாடு முழுக்கவே ஆள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு மினிஸ்டரும் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் திமுக அமைச்சர்கள். அவங்களோட அதிமுகவினர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. சென்னையில் வந்து சேகர் பாபுவோட எல்லா மாவட்ட செயலாளரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. இந்த டிடிவி அணியும் ஓபிஎஸ் அணியும் சசிகலா அணியும் இந்த அணிகள் எல்லாமே வந்து பிஜேபியோட சேர்த்துரும். நயினார் பணம் கொடுத்தாரு, அதுக்கு போட்டி அனிதா ராதாகிருஷ்ணன் பணத்தோட டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. அண்ணாமலையால் காசே கொடுக்க முடியல, 2 பேரும் சேர்ந்து போட்டாங்க. அண்ணாமலை காசு கொடுக்க வந்தால் தெருவில் ஆளை நிற்க வச்சுட்டாங்க. அண்ணாமலை வரான், அண்ணாமலை வரான், ஓட விடு ஓட விடு ஓட விடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் புலனாய்வு பத்திரிகையாளருமான பிரகாஷ் அவர்கள். வணக்கம் நக்கீரன் பிரகாஷ் சார். வணக்கம் அறநாடு ராஜா சார். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் வாக்கு என்னல பெட்டிகள் அப்படியே இருந்தாலும் அதிமுகவில் வந்து திடீர்னு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்கு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் போட்டியிட்டவங்க கட்சி நிர்வாகிகள் அழைத்து இன்னைக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிர்வாகிகளை பார்த்து கடுமையான விமர்சனங்கள் வச்சா தான் செய்திகள் வருது. நீங்கள் சரியான முறையில் ஒரு விசுவாசமாக செயல்படலை அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் உள்ள என்ன நடந்தது சார்? தேர்தல் எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க? இந்த கூட்டம் அவங்க இந்த தேர்தல் கண்டக்ட் பண்ண விதம் இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த கூட்டம் வந்து மிக நல்ல கூட்டம் தான் நான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அதிமுகவில் பூத் கமிட்டி அமைச்சாங்க. ஆனால் சென்னையை சுற்றி இவங்களால் பூத் கமிட்டியாக அமைக்க முடியல. ஒரு பூத் கமிட்டி கூட இல்லை. சென்னையை சுற்றி பூத் கமிட்டி அமைச்சதாக ஒரு லிஸ்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருந்தது. அந்த ஃபோனெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன்லாம் நேபாள் அதை தாண்டிய நாடுகளுக்கு போச்சு. அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அதில் இணைச்சிருந்தாங்க. அப்போவுமே அந்த கடுப்பாயிட்டார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி நகர் சத்யான்னு ஒருத்தர், ஆர்எஸ் ராஜேஷ்னு ஒருத்தர், ஜெயக்குமார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் டி நகர் சத்யா, ராஜேஷ், ஜெயக்குமார், வெங்கடேஷ் பாபு, அப்புறம் ஆதி ராஜாராம், விருகை ரவி. இந்த 5 மாவட்ட செயலாளர் தான் சென்னையை சுற்றி இருக்காங்க. இதில் வந்து ஆதி ராஜாராம், விருகை ரவி வேற கேட்டகரி, ரைட்டுங்களா? மற்ற 3 பேரும் வந்து தெலுங்காரங்க. ஓகே ஓகே. ஆர்எஸ் ராஜேஷ் தெலுங்காரு, வெங்கடேஷ் பாபு தெலுங்காரு, டி நகர் சத்யா தெலுங்காரு. இந்த 3 பேருமே ஒரே ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. அதாவது நாயுடுக்கள்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இந்த நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்த திமுக அமைச்சர் தான் சேகர் பாபு. இவர் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர். ஆர்எஸ் ராஜேஷ் வந்து மதுசூதனோட டிரைவராக இருந்தவர். இவர் வந்து மதுசூதனுக்கு உறவினர்னு சொல்லப்படுறவர். உறவினராக இல்லையான்றது அது ஒரு தனி பேக்கரி டீலிங் கதைன்னு வச்சுக்கோங்க சேகர் பாபு. ஆனால் உறவினர்னு சொல்லப்படுறவர். இந்த டி நகர் சத்யாவும் சரி, ஆர்எஸ் ராஜேஷும் சரி, வெங்கடேஷ் பாபுவும் சரி, இது எல்லாமே நாயுடுக்கள்ன கம்யூனிட்டி. அதில் ஆர்எஸ் ராஜேஷ், வெங்கடேஷ் பாபு வந்து சேகர் பாபுவுக்கு உறவினர், ரைட்டுங்களா? இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மீறி வந்து ஜெயக்குமார் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டார். அவர் வந்து மீனவர். இந்த 6 பேருக்கு எதிராக எல்லாம் வந்து அதிமுகவில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான எதிர்ப்பு வந்து நடக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வட சென்னையில் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. வட சென்னையில் பூத் கமிட்டி இல்லை. மத்திய சென்னை ரொம்ப மோசம். ஓட்டு கேட்கவே அதிமுகவுக்கு ஆள் இல்லை.
ரைட்டுங்களா. பார்த்தசாரதின்னு ஒரு தேமுதிக வேட்பாளரை வந்து போட்டிருக்காங்க மத்திய சென்னைக்கு. ஓட்டு கேட்க ஆள் இல்லை. தென் சென்னையில் ஜெயவர்தன் நிற்கிறாரு. ஜெயக்குமாரோட பையன்றதுனால கொஞ்சம் நஞ்சம் மூமெண்ட்ஸ் அங்கே இருந்தது. ஏன்னா மற்றபடி எங்கேயுமே இல்லை, எதுவுமே இல்லை. ரைட்டுங்களா. டிநகர் சத்யா உட்பட எதுவுமே இல்லை. இந்த பூத் கமிட்டி அமைக்க முடியாததுக்கு காரணம் வந்து கூட்டத்திலே ஒரு தடவை எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, ஏங்க பூத் கமிட்டி அமைக்க முடியலன்னு. அப்போது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து சிட்டிங்க, இங்கே வந்து பூத் கமிட்டி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சேலம் சிட்டி தானேங்க, நாங்கள்லாம் பூத் கமிட்டி அமைச்சிட்டோன்னு எடப்பாடியே சொல்கிறாரு. அது சேலம் வேறங்க, சென்னை வேறங்க அப்படின்னு இவங்க பதில் சொல்கிறாங்க. ஸோ வேட்பு மனு தாக்கலின் போது வந்து சேகர் பாபுவுக்கும் அதிமுகவினருக்கும் சண்டை நடந்தது. அது ஒரு ட்ராமா. ராயபுரம் மனோ வடசென்னை வேட்பாளர், அவர் வந்து காசு கொடுக்குறாரு கட்சியினருக்கு வந்து கொடுங்க அப்படின்னு. அந்த காசை யாரும் கொடுக்கல, கீழே எல்லாம் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டான். இது வந்து அதிமுகவில் மட்டும் இல்லை, பிஜேபிலையும் அப்படி தான். பிஜேபியில் வந்து வினோஜ் பி செல்வம் வந்து மீடியமான தொகுதின்னு கணக்கு போடுறாங்க. பிஜேபி வந்து விஐபி தொகுதிக்கு 40 கோடி, மீடியமான தொகுதிக்கு 10 கோடி, மோசமான தொகுதிக்கு 8 கோடி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு 150 கோடி, இதர செலவு ஒரு 100 கோடின்னு 1000 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த 1000 கோடி ரூபாவும் வந்து அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் கேசவ விநாயகம் ஒரு கமிட்டி போட்டு அவங்க தான் கீழே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி வந்து செயல்படவே இல்லை. பாதி காசு இங்கேயே போயிடுது. அதுக்கப்புறம் வேட்பாளர்களுக்கு போகுது காசு, வேட்பாளர்கள் பாதி காசு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களுக்கு காசு போகுது, கட்சிக்காரங்க மிச்ச காசு எடுத்துடுறாங்க. ஆக மொத்தம் காசே போல் கேன்வாசிங்க்கு ஆளே கிடையாது தமிழகம் முழுக்க. பிஜேபிக்கு அண்ணாமலைக்கே ஆள் கிடையாது, ரைட்டுங்களா. தமிழ்நாடு முழுக்கவே ஆள் கிடையாது. அதே நிலை தான் சென்னை நகர அதிமுகவுக்கும். கேன்வாசிங்க்கு ஆள் கிடையாது, யாருக்கும் காசும் போல். வட சென்னையில் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காரு மனோ, கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த காசு கீழே போய் சேரல. அப்போ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு யார்கிட்ட, எடப்பாடிக்கிட்ட. ஜெயவர்தனும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் எடப்பாடிக்கிட்ட. மத்திய சென்னையில் பார்த்தசாரதியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எடப்பாடிக்கிட்ட. 3 சென்னையிலையும் எந்த வேலையும் நடக்கலை. போதா வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர் எல்லாமே சேர்ந்து வந்து அங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து மழை மறைவு பிரதேசம் மாதிரி அதிமுக மறைவு பிரதேசமாக மாறிப்போச்சு அரசியலில். எப்படி கோவையில் அனைத்து தொகுதிகளையும் அதிமுக ஜெயிச்சு, அது மாதிரி சென்னையில் அனைத்து தொகுதிகளையும் திமுக ஜெயிச்சு. அதுலேருந்து ஆரம்பித்து காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் முழுக்க அதிமுக வந்து எதுவுமே செய்யலை, வேலையே செய்யலை. அதிமுக இருக்கிற ஃபீலிங்கே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 2 விஷயம். ஒன்று, திமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மினிஸ்டரும் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், திமுக அமைச்சர்கள், அவங்களோட அதிமுகவினர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. சென்னையில் வந்து சேகர் பாபுவோட எல்லா மாவட்ட செயலாளரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. இதைத்தான் வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கட்சியாக இருக்கணும் அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்களை இவங்க மாற்றணும். எடப்பாடி தலைமைக்கு வந்தப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளரையும் மாற்றலை. எடப்பாடியே எப்படி இருக்காருன்னா, ஒரு பெரிய கட்சிக்காரன் விழாக்கு கூப்பிட்டா போகிறதில்ல, ஆனால் சத்யா கூப்பிட்டா போவார். சத்யாவுக்கு முக்கியமான பேட்டர்னைசர் யாருன்னா நம்ம வேலுமணி, எஸ்பி வேலுமணி, ரொம்ப க்ளோஸ் 2 பேரும். எஸ்பி வேலுமணி சொல்லி சத்யா இதுக்கு போகிறாரு. சத்யா வீட்டில் ரெய்டு நடந்தால் எஸ்பி வேலுமணி ஓடி வர்றாரு. G2 சம்பந்தமாக ரெய்டு நடத்தப்பட்ட இடம் வந்து சத்யா, அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வீட்டில் ரெய்டு நடக்குது. அப்போனா அதிமுக எந்த லெவலில் இருக்குது? இதுதான் வந்து எடப்பாடி கேள்வி கேட்டிருப்பார், இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்போ வட மாவட்டங்களில் வந்து அதிமுகவுடைய பேஸ் ஓட்டில் வந்து பெருசாக அடி விழுந்துடாது. தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு கொங்குல பார்த்தீங்கன்னா அது பாஜக பிரிப்பாங்க அப்படின்றதான் ஒரு பார்வையாக இருந்தது சார். அது அப்படி தான் பார்க்கலாமா? அது எப்படி நிலவரம் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் சொன்ன கருத்துலேருந்து பார்க்க வட மாவட்டங்களில் அதிமுகவுடைய ஓட்டு இன்டாக்டாக இருக்குதுன்னா இருக்குது. நான் பார்த்ததில் வந்து பெரம்பூரில்
ஸ்லம்மில் கூட ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு விழுந்தது. ஆ ரைட்டுங்களா? ஆனால் இந்த தேர்தல்ன்றது வந்து பணம் வந்து விநியோகம் தான் வந்து பெரிய அளவுக்கான தேர்தல். அதிமுக வந்து தன்னுடைய அதிமுக ஓட்டுகளே அதிமுகவுக்கு வரணுன்னாலும், திமுக ஓட்டுகள் திமுகவுக்கு வரணுன்னாலும் பணம் கொடுக்கணும். இது வந்து ஒரு சில பேக்கெட்டுகளில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பேக்கெட்டுகளில் இது நடக்க வேண்டிய விஷயம். இந்த முறை சென்னை மாவட்ட தொகுதிகள்லேயும் வட மாவட்டங்களில் தொகுதிகள்லையும் எக்ஸப்ட் கள்ளக்குறிச்சி, சிதம்பரத்தில் ஒரு பகுதி, கள்ளக்குறிச்சி தவிர வந்து சேலம் கூட கொங்குல போயிடும். கொங்குல எல்லா தொகுதியிலையும் ஏடிஎம்கே காசு கொடுத்தது. கொங்குல வந்து கிருஷ்ணகிரி தவிர அனைத்து தொகுதிகள்லையும் ஏடிஎம்கே காசு கொடுத்தது. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலையே ஓட்டுக்கு 1000 கொடுத்து தான் 10 தொகுதியும் கோயம்புத்தூரில் வேலுமணி கைப்பற்றுறார். அதுக்கப்புறம் 1500 ரூபா கொடுத்து உள்ளாட்சி தேர்தலில் அண்ணன் செந்தில் பாலாஜி 95 தொகுதியும் 95 வார்டையும் ஜெயிக்கிறாரு. கொங்குல வந்து இவங்க வந்து தேர்தலை வந்து இடைத்தேர்தல் ஆக்கிட்டாங்க. அதான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட அவ்வளோ பணம் விளையாடிச்சு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது கொங்கு பகுதிகளில் இயல்பாகி போச்சு. துட்டு கொடுத்தா தான் போடுவாங்க. அதில் வந்து வின்னிங் பாசிபிலிட்டி ஏடிஎம்கேக்கு நல்ல ஃபைட்டு கொடுக்கக்கூடிய இடமா கணிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ ஈரோடு அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் தொகுதின்னு அதிமுக செல்வாக்கு நல்ல வாக்கு வாங்கக்கூடிய தொகுதின்னு கணிக்கப்பட்டது. அதே மாதிரி திருப்பூர் நல்ல தொகுதின்னு கணிக்கப்பட்டது. அந்த தொகுதிகளெல்லாம் வந்து அதிமுக காசு கொடுத்தது. இப்போ அதிமுகவுடைய ஓட்டோட சீக்வன்சஸ் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் முழுக்க அதிமுக கையில் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா பாமக இருந்த வரைக்கும் வட மாவட்டங்களில் அதிமுக கூட்டணியில் பாமக அது பாமக வச்சு தான் வந்து இடைத்தேர்தல்லையே 9 தொகுதிகள் வந்து அதிமுக ஜெயிச்சது அந்த பீரியடில். அப்படி தான் வந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டார். 22 தொகுதிகளுக்கு தினகரனுடன் சென்ற 22 எம்எல்ஏக்களுடைய தொகுதிகளை தகுதி நீக்கத்தின் அடிப்படையில் சபாநாயகர் பறிக்க அதற்கு நடந்த தேர்தலில் வந்து 9 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது. பாமக அலையன்ஸில் தான் வந்து ஜெயிக்குது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் தான். அப்போ பாமக இல்லாத அதிமுக, அப்புறம் ஜெகன்மூர்த்தின்ற ஒரு ஃபோர்ஸ், தலித்துகள் அவங்க இல்லாத அதிமுக, அது இல்லாமல் வந்து உயர் ஜாதியினர், முதலியார்கள் போன்ற உயர் ஜாதியினர் அவங்க இல்லாத அதிமுக, அவங்க வந்து இப்போ கொஞ்சம் பிஜேபி சிம்பத்தைசராக மாறினாங்க. ஒரு செட்டு, ஒரு குறிப்பிட்ட பிரிவு அவங்க இல்லாத அதிமுக. வட மாவட்டங்களில் அதிமுக வந்து மிக 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 பலவீனமாக தான் இருந்தது, எக்ஸப்ட் கள்ளக்குறிச்சி. ஓகே, கொங்கு பெல்ட்டில் அதிமுக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, ஃபைட் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. அங்கே திமுகவும் காசு கொடுத்தது, அதிமுகவும் காசு கொடுத்தது. இல்லை ஜாலியான விஷயம் என்னென்னா 2 பேரும் 3 மணி நேரத்தில் காசு கொடுத்து முடிச்சிட்டாங்க. 3 மணி நேரம். அண்ணாமலையால் காசே கொடுக்க முடியல, 2 பேரும் சேர்ந்து போட்டாங்க. அண்ணாமலை காசு கொடுக்க வந்தால் தெருவில் ஆளை நிற்க வச்சுட்டாங்க. அண்ணாமலை வரான் ஓட விடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் ரூரலில் கட்சியே கிடையாது. அதனால் அவரால் காசு கொடுக்க முடியல. ஓபிஎஸ் நல்லா காசு கொடுத்தாரு, பெரிய அளவு கொடுத்தாரு. டிடிவி நல்லா காசு கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதிமுகவுடைய வாக்கு வந்து சவுத்தில் வந்து ஓபிஎஸ் டிடிவி தொகுதிகளில் வந்து அதிமுகவினரே மாறி போட்டிருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களில் வந்து ஓரளவுக்கு செக்யூர் பண்ணாங்க. ஆனால் அங்கெல்லாம் திமுகவுக்கு தான் நிறைய வாக்குகள் வந்து சாதி ரீதியாக பிளவுபட்டு போச்சு அப்படின்றது தான் உண்மை. திமுக யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் எல்லா சாதியிலையும் ஓட்டு வாங்கியிருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் எல்லா சாதியிலையும் எல்லா இடங்கள்லையும் ஓட்டு வாங்கியிருக்கு. பட் ஓட்டோட சதவீதம் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது என்பது தான் உண்மை. அந்த ஃபியூச்சர் ஏடிஎம்கே எப்படி இருக்குன்னு சார் இந்த தேர்தல் பிறகு அவங்களோட நிலை என்னன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபியூச்சர் ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேன்னு இருக்கிறது வந்து ஓபிஎஸ் அணின்னு ஒன்று இருக்குது, டிடிவி அணின்னு ஒன்று இருக்குது, எடப்பாடி அணின்னு ஒன்று இருக்குது. இந்த டிடிவி அணியும் ஓபிஎஸ் அணியும் சசிகலா அணியும் இந்த அணிகள் எல்லாமே வந்து பிஜேபியோடு சேர்ந்துடும், பிஜேபியோட போயிடுவாங்க.
எப்படி சரத்குமார் போனாரோ அந்த மாதிரி போயிடுவாங்க. ஏடிஎம்கே வந்து இன்டாக்டாக ரெட்டையிலையோட எடப்பாடி தலைமையில் நிற்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் திமுகவுக்கும் வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் வரும். அப்போ 3 கார்னர் கண்டஸ்ட் தான் வருங்காலங்கள் இருக்குன்ற எடுக்கிறதா? ஆமாம், பிஜேபியோட வந்து அவங்க சேர மாட்டாங்க. பிஜேபியோடு சேர்ந்தால் இஸ்லாமியர் வாக்குகள் வந்து வரும்னு எடப்பாடி எதிர்பார்த்தாரு. இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனில் டோட்டலாகவே வரல. டோட்டலாக வரல. அவங்க ஓட்டு முழுக்க திமுக கூட்டணிக்கு தான் வந்தது. ஓகே சார். சரி, இப்போ இந்த தேர்தலில் அண்ணாமலை எதிர்கொண்ட விதம் அப்படின்னு ஒன்று நம்ம பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க கோயம்புத்தூரில் ரொம்ப தீவிரமான அந்த தேர்தல் வேலை இருந்தது. ஸோ ரிசல்ட் என்னவா இருக்கும் அங்கே? அண்ணாமலை 3rd பொசிஷனுக்கு வருவார். அண்ணாமலைக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அப்பர் மிடில் கிளாஸ் ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு விழும். அது வந்து இந்த சமூக வலைத்தளங்களோட இம்பேக்ட்டு, மற்றபடி இந்த மீடியாக்களோட இம்பேக்ட் தான். அந்த மீடியாக்களும் சமூக வலைத்தளங்களும் கீழ்த்தட்டு மக்களை ரீச் பண்ணாது. கிராமப்புறத்தில் இருக்கிறவனை வந்து சமூக வலைத்தளங்களும் டிவி மீடியாக்கள் வந்து ரீச் பண்ணாது. அங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று ஆர்கனைசேஷனும் இல்லை, ஸ்தாபனம் இல்லை. ரைட்டா? ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் டிடிவி ஓபிஎஸ் இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த தேர்தல் வந்து மிக கடுமையான போட்டியாக இருந்திருக்கும். 2 அணிகளுக்கும் இடையே, திமுக அணிக்கும் பிஜேபி அணிக்குமான போட்டியாக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அதுலேயும் மோடி எதிர்ப்பலைன்ற ஒரு பெரிய ஃபேக்டரை வச்சு திமுக தான் அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்கும். ஆனால் கணிசமான இடங்களில் இந்த அணி ஜெயிச்சிருக்கும். அது 3ஆக பிரிஞ்சதுனால திமுகவுக்கு ஈஸியான வெற்றி பல இடங்களில் வருது. மிக கடுமையான தொகுதிகளான கள்ளக்குறிச்சி, தருமபுரி, தேனி, ராமநாதபுரம், திருப்பூர், ஈரோடு உட்பட பல தொகுதிகள் வந்து டஃப் ஃபைட்டுக்கு போதே தவிர திமுகவுக்கு அதில் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. இன்க்ளூடிங் வேலூர் வரைக்கும் ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது. அப்படி தான் போகுது. அண்ணாமலை வந்து 25% ஓட்டு வாங்குவோம், நாங்கள் வந்து அடுத்தது ஆளுங்கட்சியாக வருவோம், எதிர்கட்சியாக வருவோம், தமிழகத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுத்துவோம் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய பொய், பெரிய கேஸ் பேக். இல்லை, பெரிய ஸ்டார் வேல்யூ கொடுக்குறாங்கல்ல சார்? ஸ்டார் வேல்யூ கொடுக்குறது மீடியா தானே தவிர மக்கள் இல்லையே. மக்கள் கொடுக்கணும். எம்ஜிஆருக்கு ஸ்டார் வேல்யூனா மக்கள் கொடுத்தது, கலைஞருக்கு ஸ்டார் வேல்யூனா மக்கள் கொடுத்தது, ஜெயலலிதாவுக்கு ஸ்டார் வேல்யூனா மக்கள் கொடுத்தது. பல தேர்தல்களில் ஓட்டு வாங்கி நிரூபணமானது. ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட அண்ணாமலை ஜெயிச்சதே இல்லையே, அப்புறம் அவருக்கு எப்படி ஸ்டார் வேல்யூ வரும்? இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கேரளாவில் பிரச்சாரம், கர்நாடகாவில் போய் பிரச்சாரம், அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அதை அப்படி எடுத்துக்கூடாதா? கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட பேச போகிறாரு. திருவனந்தபுரம், பாலக்காடு, இந்த இடங்களில், பத்தனம்திட்டா, இந்த இடங்களில் பேசுகிறாரு. அது அவரோட குருநாதர் பிஎல் சந்தோஷ்ன்றவர் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கார் பிஜேபியில். அதனால் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அப்படின்ற அடிப்படையில், நல்லா பேசக்கூடியவர்ன்ற அடிப்படையில் அவரை அனுப்புகிறாங்க, பேசுகிறாரு. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து 4 இடத்துக்கு போகலாம். 4 இடத்துலையும் வந்து திமுக ஜெயிக்குமா? வெற்றி கொண்டான் 30 இடத்துக்கு போய் பேசலாம், 30 இடத்துலையும் திமுக ஜெயிக்குமா? கலைஞர் போய் பேசினா அது வேற கதை, ஸ்டாலின் போய் பேசினா அது வேற கதை, உதயநிதி பேசினா வேற கதை, எடப்பாடி போய் பேசினா அது வேற கதை. ஆர்பி உதயகுமார் பேசுறதுலாம் ஒரு பேச்சா? அதை விட கேவலம் தான் அண்ணாமலை. ஓகே, அங்கே இப்போ இந்த முறை அவங்களும் வந்து பணம் கொடுக்க முயற்சிச்சாங்க அப்படின்னு தான் பார்க்குறதா சார்? நயினார் பணம் கொடுத்தாரு. நயினார் பணம் கொடுத்தாரு. அதுக்கு போட்டி அனிதா ராதாகிருஷ்ணன் பணத்தோட டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. பணத்தோட டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன். நயினார் பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழிசை பணம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. 4 கோடி ரூபா கட்சிக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் மனு வந்து கட்சி தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி நயினார், ஏசிஎஸ் நல்ல பணம் கொடுத்தாரு, ஏசி சண்முகம் நல்ல பணம் கொடுத்தாரு. தர்மபுரியில் அன்புமணி டீம் வந்து பணம் கொடுத்தது, நல்ல பணம் கொடுத்தாங்க. அண்ணாமலை கொடுக்க ட்ரை பண்ணார். இவங்க திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அண்ணாமலை. அவரால் கொடுக்க முடியல. அவர் வந்து மணல் மாஃபியாவில் கரிகாலனை செட் பண்ணி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணார்.
அது முயற்சியும் முறியடிக்கப்பட்டு. ஓகே, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பிரகாஷ் சார். வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.